இன்றைக்கி நம்ம கிளாஸில் எக்ஸப்ஷன் ஹேண்ட்லிங்னா என்ன, அதோட மெக்கானிசம்ஸ் என்னென்ன இருக்குதுன்னு பார்க்கலாம். எக்ஸப்ஷன் ஹேண்ட்லிங் அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா இஸ் an எரர் தட் ஹேப்பன் டியூரிங் எக்ஸப்ஷன் ஆஃப் ப்ரோக்ராம் வென் த எரர் அக்கர்ஸ் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. எரர் வரும்போது தான் இந்த எக்ஸப்ஷன் அப்படின்றத நம்ம யூஸ் ஆகும். சரிங்களா, இதில் என்னென்ன மெக்கானிசம் இருக்குன்னா ட்ரை எக்ஸ்பர்ட், ட்ரை மல்டிபிள் எக்ஸ்பர்ட், ட்ரை எக்ஸப்ட், ட்ரைஸ் எக்ஸப்ஷன், ட்ரை எக்ஸ்பர்ட் ஃபைனலி அப்படின்னு 5 ஹேண்ட்லிங் மெக்கானிசம்ஸ் இருக்குது. இதில் ஃபஸ்ட்டு மெக்கானிசம் வந்து நம்ம இன்றைக்கி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு மெக்கானிசமில் ட்ரை ஸ்டேட்மெண்ட், எக்ஸ்பர்ட் ஸ்டேட்மெண்ட் இது ரெண்டுமே ஒரு தனித்தனி கிளாஸஸ். ஃபஸ்ட்டு கிளாஸில் நமக்கு ப்ரோக்ராம் எந்த ஒரு எரருமே இல்லாமல் எக்ஸிக்யூட் ஆயிடுச்சுன்னா நமக்கு ப்ரோக்ராம் ரன் ஆயிரும். அது இல்லாமல் செகண்ட் ஸ்டேட்மெண்ட் எதுக்காக யூஸ் பண்ணுறோன்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட்டில் எரர் வரும்போது தான் அதை கிளாரிஃபை பண்ணுறதுக்காக இந்த எக்ஸ்பர்ட் ஸ்டேட்மெண்ட் அப்படின்றத நம்ம யூஸ் பண்ணுவோம். சரிங்களா, நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா இதில் கிளியராக கொடுத்துருக்கோம் பாருங்கள். ஃபஸ்ட்டு ட்ரை கிளாஸ் தான் எக்ஸிக்யூட் ஆகும். எக்ஸப்ஷன் அக்கர் ஆகுனுச்சுன்னா அது நோ ப்ராப்ளம் ஸ்கிப் பண்ணிடும். எரர் வந்துச்சு அப்படின்னா நெக்ஸ்ட் ஸ்டேஜ் நமக்கு ட்ரை பண்ணும். இப்போ எக்ஸாம்பிள் ப்ரோக்ராம் போயிடலாம். ஃபஸ்ட்டு வந்துட்டு நான் 2 இன்புட் கொடுத்துருக்கேன். ஃபஸ்ட்டு ஏன்றதில் இன்புட் என்டர் வேல்யூ ஏ, அப்புறம் பி இன்புட் என்டர் வேல்யூ பின்னு சொல்லிட்டு 2 வேல்யூ கொடுத்துட்டு ட்ரை அப்படின்ற அந்த சின்டெக்ஸில் இருக்கிறத போட்டுட்டு ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறேன். ஒரு ஃபார்முலா மாதிரி C = A minus B அப்படின்ற மாதிரி டிவைடட் பை பிரிண்ட் ரிசல்ட் சின்ற மாதிரி கொடுத்துருக்கேன். இப்போது அது இல்லாமல் எக்ஸ்பெக்ட் 0 டிவிஷன் எரர் அப்படின்றது ஒன்று வருது. அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா டிவைட் பண்ணும்போது டினாமினேட்டரில் 0 வந்துச்சுன்னா அதுதான் வந்து 0 டிவிஷன் எரர். ஓகேங்களா, இப்போது நம்ம ப்ராப்ளம் சால்வ் பண்ணலாம். இப்போது நான் A = 10 ஓகேங்களா, B = 5 அப்படின்னு கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்க. எனக்கு சால்வ் பண்ணி அது வந்து பார்த்திங்கன்னா எனக்கு 2ன்னு ஆன்சர் கொடுக்கும். சரிங்களா, இதுவே வந்துட்டு நான் ரெண்டுத்துக்குமே 10 கொடுத்தேன் அப்படின்னா எனக்கு வேல்யூ வந்து 0 கொடுக்கும். ஸோ நெக்ஸ்ட் ஸ்டேஜை வந்து நம்ம பார்க்குற மாதிரி இருக்கும். புரியுதா? இதே மாதிரி அடுத்த மெக்கானிசம்ஸ் எல்லாமே அடுத்தடுத்த கிளாஸில் பார்க்கலாம். இந்த வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா GV அகாடமியை ஃபாலோ பண்ணுங்கள். தேங்க்யூ.